வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறையில் துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி பகுதிகள் சுமார் 77 பணியாளர்கள் பணிபுரியும் நிலையில் தற்போது வால்பாறை நகராட்சி துப்புரவு பணிகளை தனியாருக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக சம்பளம் பெறுகின்றனர். மேலும் நிரந்தர பணி என தமிழக அரசு அறிவித்து 4.5 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் இதுவரைக்கும் பணி நிரந்தரம் கிடைக்காத காரணத்தினால் வால்பாறை பகுதிகளில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் இன்று ஒருநாள் மட்டும் பணிக்கு செல்லாமல் அலுவலகம் முன்பாக அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கொரோனா காலங்களில் வால்பாறை பகுதிகளில் இருந்து சென்னை, திருச்செந்தூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பான பணிகளை மேற்கொண்டு இங்கு வரும் கழிவுகளை கையால் எடுத்து அப்புறப்படுத்தும் நிலையில் பல பணியாளர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் எங்களுக்கு நிரந்தர பணியும் சம்பள உயர்வும் வழங்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு இந்த போராட்டத்தை நினைவுபடுத்துகிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வுகளை அளிக்க வேண்டும் என நகராட்சிக்கும் தமிழக முதல்வருக்கும் துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வணக்கம், என் பெயர் செல்வகுமார். கடந்த 10 ஆண்டு காலமாக வால்பாறை நகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொண்டு வருகிறோம். மொத்தம் 77 பணியாளர்கள் பணி செய்து வந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா காலம் தொட்டு சென்னை, திருச்செந்தூர், தூத்துக்குடி ஆகிய நிவாரணப் பணிகள் அனைத்துக்கும் நாங்கள் பணி செய்துள்ளோம். இன்று வரை எங்களுக்கு கடந்த ஆண்டு தேர்தல் வாக்குறுதியை பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று வரை எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை. ஆகையால் எங்கள் பணிகளை இன்று ஒரு நாள் புறக்கணித்து தமிழக அரசுக்கு கவனத்தில் கொண்டு செல்லுமாறு அனைத்து ஊடகங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு நாள் எங்கள் அடையாள வேலை நிறுத்தத்தை மேற்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ராணி. நான் வால்பாறை நகராட்சியில் தூய்மை பணியாளராக 10 ஆண்டு காலமாக வேலை செஞ்சுட்டு வர்றேன். எங்களுக்கு வந்து இதில் வந்து மொத்தம் 77 பேர் வேலை செய்கிறது. 77 பேருக்கு எந்த அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும், சம்பள உயர்வு பண்ணி கொடுக்கணும், அது எதுவுமே கிடையாது. கொரோனா காலத்திலேருந்து இந்த 10 வருஷமாக கொரோனா காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் 77க்குமே எந்த ஒரு இதுவுமே அடிப்படை கிடையாது. நாங்கள் திடீர்னு ஏதோ ஆயிட்டாலுமோ இது பண்ணினாலுமோ எங்களுக்கு எதுவுமே கிடையாது. தமிழக அரசு வந்து அறிவித்த மாதிரி எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ண சொல்லி அறிவித்து கொடுத்துருக்காரு. அந்த அறிவுப்படி அவர் நிறைவேற்றினதையே அவர் நிறைவேற்றி கொடுக்கணும். ஆனால் நிறைவேற்றியே கொடுக்கல. நாங்கள் வால்பாறையில் 77 பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அதை வந்து நாங்கள் தெரியப்படுத்தணும். அவருக்கு தெரியப்படுத்தி வந்து எங்களுடைய பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்க சொல்லி எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவரை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு எதுவுமே கேட்கல. எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து தயவு செய்து தமிழக அரசு ஐயா வந்து எங்களுடைய பணி நிரந்தரத்தை பண்ணி சொல்லி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி எங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தூய்மை பணியாளர் அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். பொள்ளாச்சியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் பரமக்குடி ஏற்பாட்டில் பாஜக கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நமோ டிராபி என்னும் விளையாட்டுப் போட்டிகள் கோவை சாலையில் வடக்கைப்பாளையம் பிரிவு அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட், வாலிபால், கபடி உள்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்க வருகை புரிந்தார். அவருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலர் பரமகுரு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். விழாவில் அதிமுக நகர செயலர் கிருஷ்ணகுமார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கோவை தெற்கு மாவட்ட செயலர் திரு சுகுமார், பாஜக மண்டல தலைவர் சத்யசுதா, நிகழ்ச்சி மேற்பார்வையாளர் ரகுநாதன், ஊடகப் பிரிவு பாலு மற்றும் அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வால்பாறையில் சோலையார் அணையின் நீர்மட்டம் குறைவு காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தண்ணீர் ஆதாரமாக விளக்கக்கூடிய சோலையார் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதால் குடித்தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரின்றி தவிக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படுகிறது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தற்போது அணையின் கொள்ளளவு 32 அடியாகவே உள்ளது. 165 அடி கொள்ளளவை கொண்ட சோலையார் அணை தென்னிந்தியாவின் 2வது அணையாக கருதப்படுகிறது. இது காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த அணையின் தண்ணீர் மக்களின் வாழ்வாதாரமாக விளக்கக்கூடிய ஆனைமலை பகுதியில் உள்ள விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் ஆழியார் முதல் திருமூர்த்தி மலை வரை செல்லக்கூடிய சோலையார் அணையின் நீர் தற்போது குறைந்துள்ளது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தண்ணீரில் தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது அப்பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகளும் கடல் போல் காட்சி அளிக்கும் சோலையார் அணையை வறண்டிருப்பதைக் கண்டு ஏமாற்றத்துடன் செல்கின்றனர்.
ஆனைமலை அடுத்த ஆழியார் அறிவித்திருக்கோவில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே வந்த 2 காட்டு யானைகள் வனத்துறை சொல் பேச்சு கேட்டு வனப்பகுதிக்குள் ஓடி ஒழிந்தது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் யானை, கரடி, சிறுத்தை, மான் போன்ற வனவிலங்குகள் அதிகளவு உள்ள நிலையில் தற்பொழுது மழைப்பொழிவு இல்லாமல் கடும் வறட்சி நிலவி வருவதால் குடிநீர் மற்றும் உணவு தேடி யானைகள் ஆழியார் அணை பகுதிக்கு வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இன்று காலை வனப்பகுதியில் இருந்து 2 காட்டு யானைகள் வெளியேறி ஆழியார் அணை பகுதியில் தண்ணீர் அருந்துவிட்டு வழி தெரியாமல் ஆழியார் அறிவு திருக்கோவில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே வந்தது. இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் இருந்து ஆழியார் அணை பகுதி வழியாக சத்தமிட்டு விரட்டினர். வனத்துறையினர் சொல் பேச்சு காட்டு யானைகள் வேகமாக ஆழியார் அணைப்பகுதியில் இருந்து பொள்ளாச்சி வால்பாறை சாலை வழியாக வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் இப்பகுதிகள் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வால்பாறையில் புதிய தமிழகம் கட்சியில் இருந்து தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள JPR தனியார் மண்டபத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் அறிவுறுத்தல்படி பொதுச் செயலர் பிரசல்லா பாண்டி மற்றும் மாநில மகளிர் அணி செயலர் நளினி சாந்தகுமாரி முன்னிலையில் புதிய தமிழகத்தில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தன்னுடைய தொண்டர்களுடன் இணைந்து அவர்களை வரவேற்று சால்வை அணிவித்தும் உடனடியாக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. மேலும் புதிய தமிழகம் கட்சியின் பல ஆண்டுகள் பயணிக்கும் சரியான வழிகாட்டுதல் முறையில்லாததால் வால்பாறை பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலன் கருதியும் இனிவரும் காலங்களில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பாடுபடுவதற்கு சரியான ஒரு அமைப்பு என்றால் அது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பதை அறிந்து கழகத்திலும் தன் தொண்டர்களையும் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்வில் சிறப்பாக பேசிய கழக பொதுச் செயலாளர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக நம்முடைய கட்சி எப்பொழுதும் பாடுபடும் என்பதனை இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதிப்படுத்துகிறேன் எனவும் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாம் எந்த கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கூறினார். இந்நிகழ்வில் எஞ்சிப்பாறை, நல்லகாத்து, பச்சைமலை, ஸ்டான்மோர் மற்றும் பிற எஸ்டேட் பகுதிகளிலிருந்து சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கழக பொதுச் செயலாளர் பிரசன்னா பாண்டி, மகளிர் அணி செயலாளர் நளினி சாந்தகுமாரி, உதகை சிவா, சட்ட ஆலோசகர் குணா, மாவட்ட செயலாளர் கோவை தீபக் மற்றும் நகர பொறுப்பாளர் செந்தில் முருகன், பால் ராஜா, மகளிர் அணி மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வால்பாறை தொகுதியிலே ஆலோசனை கூட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்திருந்தோம். இந்த ஆலோசனை கூட்டத்திலே பெருவாரியாக புதிய தமிழகம் கட்சியிலிருந்து இங்கே மாவட்ட செயலாளராக இயங்கிக் கொண்டிருந்த செந்தில் முருகன் தலைமையிலே இங்கே எங்களுடன் வந்து இன்றைக்கு பெரும்பாரியான தொண்டர்களோடு இணைந்திருக்கின்றார். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வால்பாறை தொகுதியை பொறுத்த மட்டும் இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்ற குறைபாடுகளை எடுத்துரைத்தார்கள். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக அவர்களின் குறைகளுக்கு தீர்வாக அமையும், அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏற்கனவே நம்மளுடைய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இங்கே தேயிலை தொழிலாளர்கள் சங்கம் நல சங்கம் இருக்கின்றது. இந்த தொழிலாளர் சங்கத்தின் மூலமாக அவர்களின் குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.